வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை உலுக்கிய ரோபோ சங்கருடைய மரணம். மறைந்தார் ரோபோ சங்கர். துக்கத்தின் உச்சத்தில் குடும்பம். ஐயோ, இனி அவர் வரவே மாட்டாரா? கதறி அழுத 2 மகள்கள். வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இன்று, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி உயிரிழந்து போனார். இவருக்கு வயது 46. உடல்நலக் குறைவால் பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 9:05 மணி அளவில் உயிரிழந்தார். நேற்று உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று மாலையே உடல்நிலையில் ஏற்பட்ட பின்னடைவால் உடனடியாக ஐசியூவில் மாற்றப்பட்டார். இப்படி இருக்கும்போது அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனளிக்காதால் அவர் உயிரிழந்து போனார். அவரது மறைவு அவரது ரசிகர்கள், சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையை சேர்ந்தவங்க கவலையில் ஆழ்த்தியிருக்கிறாங்க. இவர் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார். மஞ்சள் காமாலையால் அவதிப்பட்ட போது அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலையால் இருந்து மீண்டு வந்த பின்பு அவரது வாழ்க்கை முறையை மொத்தமாக மாறிப்போனது. அவரது குடும்பம் அவரை பொத்தி பொத்தி பார்த்து கொண்டாங்க. தனது உடல்நலம் காரணமாக பல பட வாய்ப்புகள் அவர் தவித்து வந்தார். இப்படி இருக்கும்போது சின்னத்திரை நிகழ்ச்சியில் அவர் அதிகமாக கலந்து கொள்ளலை. அதன் பின்பு ரோபோ சங்கர் உடல் மெலிந்த நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிய ரோபோ சங்கர் அவ்வப்போது பெரிய ஸ்டார்களின் படங்களில் ரீரிலீஸு சென்று அலப்பறை செய்து வந்தார். அதுவும் குடும்பத்துடன் சென்று அலப்பறை செய்வார். கமலஹாசன் தீவிர ரசிகரான இவர் அவரது இந்தியன் படத்தில் ரீரிலீஸ் போது மொத்த குடும்பத்தையும் ரசிகர் பட்டாளத்தையும் மேலத்தாளத்துடன் தியேட்டருக்கு அழைத்து சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில தினங்களுக்கு முன்பு கூட தனது மனைவி பிரியாவுடன் படப்பிடிப்பு தளத்தில் ரீல்ஸ் வீடியோ செய்து பகிர்ந்திருந்தார். அது ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவியது. இப்படி இருக்கும்போது நடிகர் ரோபோ சங்கர் படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததை அடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்பு அங்கு அவருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் உடல்நலம் பின்னடைவு ஏற்பட்டதால் பொது வார்டில் இருந்து ஐசியூவில் மாற்றப்பட்டாங்க. மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 9:05 மணி அளவில் உயிரிழந்து போனார். இவரது மறைவு மொத்த திரையுலகமே, சின்னத்திரை உலகமே ரசிகர்களுக்கும் அவரது குடும்ப நண்பர்களுக்கும் கவலையில் மூழ்கியிருக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இவரோட உடல் சொந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்க. மதியம் 2 மணிக்கு அடக்கம் செய்யப்படுவதாக அவங்க குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய திரைத்துறையை சேர்ந்தவங்க, ரசிகர்கள், பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள் அனைவருமே நேரில் சென்று ரோபோ சங்கர் அவருக்கு மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.